எல்லாருக்கும் காலை வணக்கம். நாங்கள் கொஞ்சம் ஏஐயை பற்றி படிக்கணும் என்று சொல்லிக்கணும். அப்போ இன்றைய கொஞ்சம் ஏஐ பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று மட்டும் தாரன். ரெக்கார்ட் பண்ணுறபடியாக வராத ஆக்களை அப்புறம் கேட்கலாம். இது கொஞ்சம் பார்க்குற கொண்டும் இல்லை, நான் கதைக்கிறேன். கேளுங்க. ஒரு தியரி மாதிரி முதல் கொஞ்சம் அடிப்படையான சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறது தமிழில் சொன்னோம்னா செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு புதுசாக வந்ததல்ல. அது நீண்ட காலமாக அதுக்கு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. நீண்ட காலமாகவே அது இந்த முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் அது ஒரு ஒரு சடதியான வளர்ச்சி கொண்டு அண்மை காலத்தில் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அதற்குரிய அடிப்படை வேலைகள் எவ்வளோ காலத்துக்கு முதல் எங்களை அறியாமலே எங்களை சூழ உள்ள பல இதுகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓட தொடர்புள்ள விடயங்கள் தான். நாங்கள் அதை டெக்னாலஜி என்று சில விஷயங்களை ஓட பழகி கொண்டிருக்கிறோம், பாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் ஏஐ என்று சொல்லி யோசிக்கிறது இல்லை. ஆனால் அண்மையில் இந்த ஏஐ என்றது, இந்த செயற்கை நுண்ணறிவு என்றது ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட உடனே தான் எங்களுக்கு இது என்ன என்ன விடயம் என்றது கூட நாங்கள் கதைக்கிறோம். ஆனால் அதுக்கு முதலே நாங்கள் பல ஏஐயோட உள்ள அந்த படிமுறை வளர்ச்சியில் ஏற்பட்ட அந்த பயன்பாடுகளை நாங்கள் ஏற்கனவே அதை பயன்படுத்தி கொண்டு தான் வந்திருக்கிறோம். இப்போ ஏஐயில் நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த ஏஐ இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஃபாதர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் என்று சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் மெடிசின் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு துறையிலும் ஆரம்ப முதல் முதல் அதுக்கான வித்தட்டு சின்னமோ அதை நாங்கள் ஃபாதர் என்று சொல்லி அழைக்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ ஏஐக்கும் ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒரு ஆள் இருக்கிறார். அவர் தான் அந்த முதல் அந்த சிந்தனையை தவள விட்டவர். அவருக்கு பேர் ஜோன் மெக்கார்த்தி. ஜோன் மெக்கார்த்தி தான் முதல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அவர் கதைக்கிறார். அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, இந்த சயின்ஸ், அது ஒரு விஞ்ஞானம். அது நாங்கள் நுண்ணறிவு கொண்ட இயந்திரங்களை, நுண்ணறிவு கொண்ட கணனி மென்பொருட்களை கொண்டிருக்கிற ஒரு தொகுதியை தான் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். அப்போ இப்போ நாங்கள் ஒரு கணனியை உருவாக்குறது, ஒரு கணனிமயப்படுத்தப்பட்ட ஒரு இயந்திர மனிதனை பற்றி பார்க்கறது, அல்லது ஒரு நுண்ணறிவு கொண்டு சிந்திக்கக்கூடிய மனிதரை போல சிந்தித்து செயல்படக்கூடிய மென்பொருட்கள், இவையெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய வெளிப்பாடுகள். அப்போ இந்த ஏஐ என்றா இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன நடக்குது, எப்படி மனிதனுடைய மூளை சிந்திக்குதோ அதே மாதிரி ஒரு இயந்திரம், ஒரு கணனி, இல்லாட்டி ஒரு மென்பொருள் சிந்தித்து சில வேலைகளை செய்யக்கூடிய தகுதி தான், தன்மை தான் அந்த ஏஐ என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த அடிப்படையான ஏஐக்குரிய தத்துவம் என்னென்று நாங்கள் பார்க்கக்குள்ள, ஒரு இயந்திரம் அல்லது ஒரு கணனி அல்லது ஒரு கணனி மென்பொருள் மனிதர்கள் சிந்தித்து செயற்படுவது போல் செயற்பட முடியுமா என்ற 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 சிந்தனையில் இருந்துதான் இன்று நாங்கள் பல ஏஐ இதுகளை நாங்கள் அங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் ஒரு ஏஐ கொண்ட இன்னொரு சொல்லை பயன்படுத்துவார்கள், இப்போ எக்ஸ்பர்ட் சிஸ்டம். நாங்கள் 80ஆம் ஆண்டிலேயே இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டத்துக்கு ஒரு மென்பொருளை எடுத்து நாங்கள் பாவித்து பழகி இருக்கிறோம், ஒரு படிக்கிற ஒரு ஆர்வத்தில்.
அப்போ அந்த நேரம் ப்ரோலக் என்று சொல்லி ஒரு மென்பொருள் வந்தது. இந்த மென்பொருள் நாங்கள் கொண்டு இந்த ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கலாம். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்றா என்னண்டா, இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு வைத்தியர்கிட்ட போறீங்க. வைத்தியர் பல உங்களை கேட்கிறார், என்ன எங்க நோது, இப்போ இந்த நோ தொடங்கினது, அப்படி இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு போவார். கேட்டுக்கொண்டு போய் அவருக்கு ஓரளவுக்கு இது இதாக இருக்கலாம் அதாக இருக்கலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வாரேன். அப்போ இப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தில் என்ன செய்கிறோம்னா, அந்த ஒரு வைத்தியர்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு விடயத்தை, ஒரு சின்ன ஒரு விடயத்தை எடுக்கிறது. இப்போ புழு வைரஸ் வைரஸ் இருக்குதான்னு பார்க்கணும் என்றால், அப்போ அவர் அதுக்கான அடிப்படையான விடயங்கள் எல்லாத்தையும் கேள்வியாக கேட்கிறார். அப்போ இந்த கேள்வியை மறுமொழியே நாங்கள் ஒரு மென்பொருளில் சேமிக்கிறது. சேமிச்சுட்டு பிறகு அது அந்த கம்ப்யூட்டருக்குள்ளால நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனை என்று சொன்னோடனே அது சில கேள்விகளை கேட்கும். கேட்டுட்டு அது இருக்கலாம் அதை இருக்கலாம் என்று சொல்லுது. அப்போ இதை நாங்கள் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்று சொல்றது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்கள், அஸ்ட்ராலஜிக்கல் சாஃப்ட்வேர் என்று சொல்லி நிறைய வரும். அதில் சில கேள்வியை கேட்டுட்டு அது சொல்லும், இது உங்களுக்கு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று சோதனம் சொல்லும். அப்போ இதெல்லாம் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் என்று நாங்கள் சொல்றது. அதுக்கு உள்ளுக்கு நாங்கள் முதல் போட வேண்டியது நாலேஜ் பேஸ், டேட்டா பேஸ் என்று சொல்லுவோம். டேட்டாக்களை போடுறது, அறிவு சார்ந்த தகவல்களை சேமிக்கிறத நாலேஜ் பேஸ் என்று சொல்லுவோம். அதை வச்சு கொண்டு அது ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டம் கேள்வி பதிலை கொடுத்து கொண்டு இருக்கும். அப்போ ஒரு மனிதன் உரையாடுற மாதிரி கேட்டு அதுக்கு ஒரு முடிவு சொல்ற மாதிரி கம்ப்யூட்டர் அதை செய்ய தொடங்குது. அப்போ இதெல்லாம் உண்மையிலே ஏஐ வெளிப்பாடு எத்தனையோ வருஷத்துக்கு முதலே அது அந்த முயற்சிகளும் அதிண்ட வெளிப்பாடுகளும் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனால் இப்போ அது கூடிய அளவுக்கு வந்துடுது. மற்ற நீங்கள் ஒரு ஏஐ எடுத்தீங்கன்னா, இந்த ஏஐல இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னென்றா, ஏஐயை நீங்கள் ஒரு செயற்கை நுண்ணறிவு அந்த துறையை நீங்கள் சொல்லிவிட முடியாது. இது கணனியாக்கள் வேலை, அல்லது கணனியாக்கள் தான் இது உருவாக்குற என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுதான் இந்த ஏஐல எல்லா விதமான துறை சார்ந்த அறிஞர்களையும் சேர்த்துத்தான் அதற்கான இதை நாங்கள் செய்யலாம் என்றதான் அடிப்படையான விஷயம். அப்போ உண்மையில ஏஐயை நாங்கள் புரிச்சு பார்த்தோம்னா, அங்கே என்னென்ன துறை இருக்குன்னு சொன்னா, அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, கணனி விஞ்ஞானம் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, உளவியல் இருக்குது, நியூரன் சயின்ஸ் இருக்குது, நரம்பு விஞ்ஞானம், நரம்பியல் இருக்குது, பயாலஜி இருக்குது, உயிரியல் இருக்குது, கணிதம் இருக்குது, மேத், சோசியாலஜி, சமூகவியல் இருக்குது, தத்துவவியல் இருக்குது. இப்படி எல்லா விதமான துறையும் சேர்ந்து உருவான ஒரு கூட்டு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கினவர்களில் இவ்வாறு பல்துறை சார்ந்த விஞ்ஞானிகள் சேர்ந்துதான் இவ்வாறான முயற்சிகளை உருவாக்க முடியும். அது ஒரு அடிப்படையான விஷயம் ஏஐல. இப்ப நாங்கள் இப்ப ஒரு கணனியில ப்ரோக்ராமிங் என்று நாங்கள் முந்தி சொல்லுவோம். கணனிகிட்ட ஒரு வேலை செய்யணுமெண்டா நாங்கள் ப்ரோக்ராமை கொடுத்து தான் செய்யலாம். ஒரு ரெசிபி மாதிரி நாங்கள் கொடுக்குறோம், அப்படியெல்லாம் சொல்லி ப்ரோக்ராமுகள் படிக்கிறது வழக்கம். ஆனால் நாங்கள் கூடுதலாக இந்த ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்த இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸை எப்படி பாவிக்கிறது, எப்படி பயன்படுத்துகிறேன்ற நாங்கள் கூட தான் கொண்டு வரோம். அதுதான் எப்படி நாங்கள் வேர்டை பயன்படுத்தலாம், எவ்வாறு பெயிண்டை பயன்படுத்தலாம், எவ்வாறு பவர் பாயிண்டை பயன்படுத்தலாம், இதுதான் நாங்கள் படிச்சுட்டு வரோம். ஏனென்றால் இந்த ப்ரோக்ராமர்ஸ் உருவாக்கின இந்த இந்த மென்பொருட்களை அதை பயன்படுத்துறதுக்கே படிக்க வேண்டிட்டு இருந்தது. அவ்வளவுக்கு அதனுடைய விரிவாக்கம் கொண்டிருந்தது. அப்போ அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டு வரோம். இப்போ இப்போ தற்காலத்தில் இந்த ப்ரோக்ராம் எழுதுறவ அவன் சுயமாகத்தான் தாங்கள் தான் அந்த ப்ரோக்ராமை எழுத வேண்டி இருந்த காலம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கு பிறகு, இந்த செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு கணனியை அந்த கோடுகளை
எழுதக்கூடிய விதமாக வந்துட்டது. அப்போ இந்த இப்ப நீங்களே இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டுல வந்து புரோகிராமர் செய்த வேலையை இப்ப வந்து ஏஐ வந்து இலகுவாகுது, அதே செய்து கொண்டும் இருக்குது. அது ஒரு அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடந்துட்டுது. அப்ப அது தண்டவாட்டில் தேவையான கோடை எழுதி கொடுக்கும். ஆனால் அதுக்காக கம்ப்யூட்டர் புரோகிராமர் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. அந்த நிலை இன்னும் வர இல்லை. ஆனா அவன் இந்த வேலையை இலகுவாக்குற மாதிரியும், அல்லாட்டி ஒரு 10 புரோகிராமர் செய்ய வேண்டிய வேலையை இப்ப 2 புரோகிராமர் 3 புரோகிராமர் செய்யக்கூடிய அளவுக்கும் வந்தது. நிச்சயமா இது வேலை வேலை சந்தையில தொழில் தொழிலையும் பாதிக்குது. அப்ப இந்த ஏஐல வந்து நன்மை மட்டும் இருக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. தீமையும் இருந்து கொண்டுதான் இருக்குது. மற்ற முக்கியமான இன்னொரு தீமை வந்து இந்த ஏஐயை குற்றங்களுக்கும் பயன்படுத்தத்தான் பயன்படுத்தி கொண்டு இருப்பினோம். அதால தான் இப்ப அண்மை காலங்களிலே திருட்டுக்கள், க- இணைய இணைய வழியில் நடக்கிற திருட்டுக்கள், எத்தனையோ பேர் இவ்வளவோ பணத்தை இழந்திருக்கணும். எத்தனையோ நிறுவனங்கள் இழந்திருக்கிறேன். நிறுவனங்கள்ல இந்த சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி என்றது இப்போ இந்த காலத்தில் பெயரை பேசப்படுற, அதாவது இணையத்தில் நடக்கிற குற்ற செயல்கள். இதால் ஏற்படுற பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படுவதற்கு இந்த ஏஐயும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. அப்ப இந்த ஏஐல இந்த செயற்கை நுண்ணறிவின் வெளிப்பாட்டால எவ்வாறான வேலைகள் எல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் பாருங்க, இந்த கேமிங்ன்றது பல வருடத்துக்கு முன்பே இந்த கேமிங்கள் விளையாட்டுகள் வந்து வித்தியாசமா இனி இல்லை என்ற அளவு இதை நடக்க துவங்கிட்டது. செஸ் விளையாடலாம் கணனியோட, அப்படி என்றெல்லாம் வந்தது. அப்ப இதெல்லாம் உண்மையிலே ஏஐ தான். அப்ப பாருங்க, ஒரு எத்தனை வருஷத்துக்கு முதலே ஏஐ வந்திருக்குது. ஆனால் நாங்கள் அதை பேசுற அளவுக்கு அந்த சடன் வளர்ச்சி அதை கொடுத்துருக்கே தவிர ஏஐன்ற வெளிப்பாடு படிப்படியா எப்பயோ தொடங்கி வந்திருக்குது. அது மட்டுமில்ல, ஒரு கணனியோட உரையாடுற மாதிரி அப்படியான எல்லாம் வந்துட்டுது. இயந்திர மனிதன்கள் வந்துட்டுது. நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் எல்லாம் இதெல்லாம் முந்தையே வந்து அதுக்கான முயற்சிகள் நடந்து தான் இருந்தது. ஆனா இப்ப வந்ததை மக்கள் மயப்படுத்துற அளவுக்கு, அதை எளிமைப்படுத்தி எல்லாரும் அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்தது இந்த அண்மை காலத்தில் ஏற்பட்ட திடீர் பூகம்பம். இப்ப இந்த இந்த ஒரு இதாக வந்து ஒரு ஏரோப்ளேன் ஏரோப்ளேன் வந்து ஒரு, அதாவது ஸ்பை பண்ற கண்டு ஸ்பை பண்ற கண்டே ஏரோப்ளேன்களை அனுப்பி அதில் படங்களை எடுத்து அப்படியான இதுகள் எல்லாம் நடக்குது. மற்றது மருத்துவத்துறையில பெரிய அளவில் இந்த எல்லாம் பயன்படுத்தப்படுது. அதாவது எக்ஸ்பர்ட் சிஸ்டங்களை பயன்படுத்தி நோயாளியின் சில நோய்களை கண்டுபிடிக்கத்தக்க அளவுக்கு ஏஐ வந்து பயன்படுத்தப்பட்டு வருது, நல்ல பெரிய ஈக்குமெண்ட்கள் எல்லாம். அதே மாதிரி காவல்துறையும் வந்து போலீஸும் வந்து இந்த மென்பொருட்களை பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அளவில் பயன்படுத்தப்படுது. இப்போ அமெரிக்கா எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அண்மை காலங்களில் எல்லாம் செய்தி வரும். இந்த வீடுகளில் இருக்கிற கேமராவை பயன்படுத்தி அதை இந்த அதுகளோட தொடர்புபடுத்தி பல குற்றவாளிகளை அவர்கள் பிடிக்கிறார்கள். மற்றது ஸ்பீச் ரெகக்னிஷன் என்று சொல்லி இதுவும் படிப்படியாக ஏற்பட்டு கொண்டு வந்தது. இப்போ நானே உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களை அறியாம நீங்கள் ஏஐ வந்து ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க, பயன்படுத்தி கொண்டு வரீங்க. நாங்கள் ஏஐ என்று எல்லாத்தையும் சொல்றே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வேர்டில் போய் அதில் வந்து கதைச்சு வாய்ஸ் டைப்பிங் செய்கிறேன்னு சொன்னேன், ஃபோன்லையும் செய்யலாம். இப்போ இதை சொல்றது ஸ்பீச் ரெகக்னிஷன் என்று. ஸ்பீச் ரெகக்னிஷன் இது வந்து எப்பயோ தொடங்கிட்டுது. ஆனால் ஒரு ஆள் கதைக்கு ஓகே அதை டெக்ஸ்ட்டுக்கு மாத்திர டைப் பண்ணுறேன்டா ஒரு 60%, 70%, 50% தான் அந்த காலத்திலே அது சரியா இருந்தது, கொஞ்சம் வருஷத்துக்கு முதல். இப்போ வந்து 90%, 85% சரியா வர மாதிரி
அது முன்னேறி இருக்குது. அப்போ வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் என்று சொல்லி குரல் நாங்கள் அப்போ கதைக்கிறத டெக்ஸ்ட்டுக்கு மாற்றுது. சரியா? அதே மாதிரி டெக்ஸ்ட்டை கொடுத்து வாய்ஸ் எடுக்கிற அது கூட இப்போ அது அண்மை காலத்தில் அதெல்லாம் இந்த ஏஐயில் வந்துட்டு. மற்றது இப்போ கையால் எழுதி கொண்டு போக அது அந்த வார்டில் டைப் பண்ணி கொண்டு போகிற இதுகள் எல்லாம் இருக்குது. இதுகளெல்லாம் ஏஐ தான். பிறகு இயந்திர ரொபோ. அப்போ இந்த ரொபோ இப்போ என்னுடைய ஒரு சிறுகதை என்றென்றும் அவளோடு என்ற சிறுகதையை நீங்கள் வாய்ச்சிருப்பீங்கள். அது ஒரு முழுக்க முழுக்க இந்த ரோபோவை பற்றிய கதை. ஆனால் இப்போ அந்த கதை எழுதின பிறகு ஒரு சடுதியான அதுக்கு பிறகு உழவு வளர்ச்சி நடந்து அதெல்லாம் அந்த கதையில் நடக்கிற வேலையெல்லாம் இலகுவாக செய்யலாம் என்ற நிலை இப்போ வந்துட்டுது. அது எழுதுவக்கில் நாங்கள் யோசிச்சதை விட அது இப்போ வந்து கூட சாத்தியமே வந்துட்டு. சரி, இப்போ நாங்கள் இந்த ஏஐ ஏஐயை பற்றி கொஞ்சம் வரலாற்று தகவல்களை பார்ப்போம். இந்த எப்படி இது வந்திருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். அப்போ பார்த்தா 1923ஆம் ஆண்டு இந்த ரொபோட் என்ற விடயத்தை பற்றி பேசப்பட்டு இருக்குது. ஒரு ஒரு நாடகத்தில் ரொபோ என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கணுமாம் 1923ஆம் ஆண்டு. 1943ஆம் ஆண்டு இந்த நியூரல் நெட்வொர்க் என்ற விடயம் பேசப்பட்டிருக்குது. நியூரல் நெட்வொர்க் என்றது இப்போ ஒரு கணினி துறையில் ஒரு முக்கியமான பாடமாக இருக்குது. பலர் அதில் பிஹெச்டி செய்திருக்கணும். அப்போ அந்த அந்த இது வந்து 43ஆம் ஆண்டு அதுக்கான அடிப்படை அந்த விடயத்தை பற்றி தொடங்கி இருக்கு. பிறகு 45ஆம் ஆண்டு ரொபோட்டிக்ஸ் என்ற சொல்லு அப்போ அந்த ரொபோட் என்ற ஒரு நாடகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒன்று பாருங்க 12 வருஷத்துக்கு பிறகு அது ஒரு துறை மாதிரி, அது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ரொபோட்டிக்ஸ் மனித யந்திரங்களை தயாரிப்பது அதை பற்றி உருவாக்குவது என்ற விடயம் 1945ஆம் ஆண்டு பேசப்பட்டு இருக்குது. பிறகு 50ஆம் ஆண்டும் இந்த செஸ் பிளே பண்றது கணினி செஸ் விளையாடுறதுக்கு சதுரங்க விளையாட்டை பயன்படுத்துறத பற்றி அதை பற்றி ஒரு ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்பும் முயற்சியும் நடந்திருக்குது. 56ஆம் ஆண்டு இதுதான் அந்த முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டு தான் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பதத்தை அவர் வெளியிடுறார். அப்ப அதனாலதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற விடயத்தை பேசி அது உருவாக்கக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு சொல்லி முதல் பேசியவர் 1956ஆம் ஆண்டு ஜோன் மெக்கார்த்தி. JOHNMCCARTHY. அதனால இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஏஐ என்று நாங்கள் எல்லோரும் சொல்லி வருகிறார்கள். 58ஆம் ஆண்டு இதே ஜோன் மெக்கார்த்தி அவர் இந்த ஏஐயை உருவாக்குறதுக்கு என்று லிஸ்ப் என்று LISP என்று ஒரு மென்பொருள் மொழியை, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருவாக்குறார். இப்போ எப்படி பேசிக் வந்ததோ, எப்படி ஃபோர்ட்ரன் வந்ததோ, அப்படி ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ஏஐ உருவாக்குறதுக்கண்டே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் உருவாக்கினவர் அதே ஜோன் மெக்கார்த்தி. அவர் தனியாக கிடைச்சதோட மட்டும் இல்லை, அவருடனே 56ஆம் ஆண்டு 2 வருடத்துக்கு இடையில அவர் ஒரு ப்ரோக்ராமை கண்டுபிடிக்கிறார். பிறகு 64ஆம் ஆண்டு திருப்பி டெனி போபரோண்டு இன்னொரு ஒரு ஆய்வு ஒன்று நடக்குது. இதில் வந்து கணனி வந்து மனிதர் பேசுகிற மொழியை, சாதாரணமான மொழியை புரிஞ்சு கொள்ளக்கூடிய முறையில் நாங்கள் வேலைகள் செய்யலாம் என்ற ஒரு ஆய்வை அவர் செய்கிறார். பிறகு 65ஆம் ஆண்டு தான், அதாவது ஒரு எலிசா என்ற ஒரு
ஒரு ஒரு ஒரு மென்பொருள் வருது. அது ஜோசப் வெஷன்பெவும் என்று சொல்லி ஒரு ஆள் தோன்றுகிறார். உரையாடல் மாதிரி அது சம்பந்த மாதிரி ஏஐன்ற ஒரு அடிப்படையாக வருது. 69ஆம் ஆண்டு ஒரு ரொபோட்டே உருவாகுது. ஒரு ரொபோட் ஒன்று உருவாகுது. சேக்கி என்ற ஒரு பேரோட ஒரு ரோபோட் ஒன்று வெளிவருது. அப்புறம் 73ஆம் ஆண்டு எடின்பர்க் யூனிவர்சிட்டியில் ஃப்ரெடி என்று இன்னும் ஒரு பிரபல்யமான ஒரு ரோபோட்டை உருவாக்குறார். அது வந்து சில பொருட்களை தேர்றதுக்கும் சிலரை சேர்த்து 2-3 கொம்போனண்ட்டை சேர்க்கக்கூடிய தன்மை கொண்டும் அது வருது. 79ஆம் ஆண்டு அதாவது முழுக்க முழுக்க கணனி மயப்படுத்தப்பட்ட ஒரு வாகனம் உருவாகுது. ஒரு வண்டி மாதிரி இருக்கும். நீங்கள் ரிமோட் அதை வந்து கணனியில இருந்து நீங்கள் சொல்ல அது அங்க வடக்கு பக்கம் போச்சுன்னா போகும், தெற்கு பக்கம் போச்சுன்னா போகும். அப்படி ஒரு வாகனத்தை உருவாக்கி கணனியால அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறையில செய்யணும். இப்ப 79ஆம் ஆண்டு. பிறகு 85ஆம் ஆண்டு ஒரு வருதல் மென்பொருளை ஆரன் என்ற பெயரில் ஒரு வருதல் மென்பொருளை கண்டுபிடிக்கணும். பிறகு 90ஆம் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான விடயங்கள் உலாவத் தொடங்குது ஏஐ பற்றி. அது என்ன, இந்த மெஷின் லாங்குவேஜ், மெஷின் லேர்னிங், மற்றது ஒரு ஷெடியூல் பண்றது, மற்ற டேட்டா மைனிங் என்ற சொல்லு முதல், அதாவது தகவல் சுரங்கம். எப்படி சுரங்கத்தில் போய் நாங்கள் தேடி என்றோமோ அது மாதிரி அந்த கான்செப்டில் வருது. பிறகு இந்த கேம்ஸுகள் ஏஐ ஏஐ சம்பந்தப்பட்ட இந்த கேம்ஸ் எல்லாம் 90ஆம் ஆண்டு கூடின வளர்ச்சியோட வெளியில வருது. 97ஆம் ஆண்டு இந்த ஒரு வேர்ல்ட் செஸ் செம்பியனை கணினிமயப்படுத்தப்பட்ட செஸ் மென்பொருள் வெற்றி கொள்ளுது. அதுக்கு முதலே நாங்கள் சொன்னோம் செஸ்ஸை பற்றி யாரோ ஆய்வு செய்தாண்டு. 97ஆம் ஆண்டு தான் முதல் இந்த கணினிமயப்படுத்தப்பட்ட மென்பொருள் செஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு உலக சதுரங்க சாம்பியனை வெற்றி கொள்ளுவது. அது 97ஆம் ஆண்டு நடந்தது. அதுக்கு பிறகு 2000 ஆண்டு இந்த ரோபோபெட்ஸ், இப்ப ஒரு டால் மாதிரி ரோபோவில் பெட்ஸ் சொல்லி இப்ப ஒரு நாய்க்குட்டி வடிவத்தில், முயல்குட்டி வடிவத்தில் எல்லாம் இந்த ரோபோக்கள் வருது. சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி கையசப்பினம் இதன்வினம் அப்படியெல்லாம் 2000 ஆண்டுல இந்த விளையாட்டு பொருட்கள் வருது ரோபோ வடிவத்தில். சரியா? இப்படி இப்படி இந்த அடிப்படையான வளர்ச்சிகள் நடந்து கொண்டிருந்த பிறகுதான் இவ்வளவு அடிப்படை விஷயங்களும் பாருங்க. 1923 இருந்து இந்த 2000 ஆண்டு மட்டும் இந்த அடிப்படையான கன விடயங்கள் நடந்துட்டு. இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் விரைவாக வந்து இப்ப நீங்கள் என்றால் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டு வர்ற ஒரு விடயமாக இருக்குது. ஒரு வரலாற்று பக்கம். நாங்கள் இதே மாதிரி நாங்கள் இதுக்கு பின்பும் என்ன நடந்துன்ற சொல்லியும் பார்க்கலாம். நான் கொஞ்சம் கிடைக்க உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன். சரி, இப்ப நாங்கள் மேலும் சில விடயங்களை பார்ப்போம். இப்ப நீங்க பாருங்க, இப்ப திரும்ப 2000 ஆண்டுக்கு பிறகு என்னென்னலாம் நடந்திருக்கின்றன எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப படிப்படியா பார்க்கல. இப்ப
அமேசான் என்று ஒன்று வருது. அல்லாட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், சேரரி இல்லாத கார்கள் சில இடங்களில் ஓடுது என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். அல்லது இந்த கேமராக்கள் எல்லாம் கணக்க முன்னேற்றங்கள் நடக்குது. இப்போ ஒரு வீட்டில் இருக்கிற கேமராக்கள் தெரியும். அல்லாட்டி சில லைட்டுகள் வந்து தண்டபாடில் ஆக்களை கண்டோன்னே இல்லைன்றதுகள், இப்படியா எல்லாம் கனவிதமான இதுகள் எல்லாம் அண்மை காலங்களில் வந்து கொண்டிருக்கு. இதுகளெல்லாம் உண்மையிலே ஆராய்ச்சி கொண்டு போனால் இதெல்லாம் இப்போ நீங்கள் இது பார்த்துருப்பீங்கள். ஒரு கூகுள் டிவைஸ் ஒன்று இருக்கும். அந்த என்ன நீங்கள் சொல்ல, ஓகே கூகுள் ப்ளே கர்நாடிக் சாங்கண்டா உடனே ஒரு சின்ன சாமான் அது உடனே கர்நாடிக் பாட்டை கொண்டு வருது உங்களுக்கு. ப்ளே தமிழ் சாங்கண்டா தமிழ் பாட்டை கொண்டு வந்து ரெண்டு பாட்டிலே அது பாடுது. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுகள் எல்லாமே தான். அப்போ இதுகளெல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லை, ஜிபிஎஸ் என்று வருது. அந்த காரில் மேப்புகள், அந்த ஜிபிஎஸ் வந்து படிப்படியாக கணக்க வேலைகளெல்லாம் படிப்படியாக முன்ன எங்களை அறியாமலே எங்களை நாளாண்டும் இதெல்லாம் இந்த 2000 ஆண்டுக்கும் இப்பயும் பார்க்கக்குள்ள நீங்களே யோசிச்சு பார்க்க உங்களுக்கு தெரியும். இத்தனை விதமான விடயங்கள் நாங்கள் டெக்னாலஜி வளர்ந்துட்டுன்னு சொல்லும். ஆனால் அடிப்படையில் இதெல்லாம் ஏஐ தான். ஏஐ இந்த வளர்ச்சியில் வந்த விடயங்கள் தான். ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி என்னென்னா, இந்த ரோபோ வந்து கனகாலம் கடுமையான வேலைகளை செய்கிறதுக்கு இந்த ரோபோவை கொண்டு வந்தது. ரோபோவை பாவிச்சு பெரிய பொருட்களை தூக்குறது, மற்றது சில மனிதர் செல்ல முடியாத இடங்களுக்கு ரோபோட்டை அனுப்பிதன்றது. அதிൻ്റെ ஒரு விளைவை வந்து இப்போ நீங்கள் இப்போ எல்லாம் ஒரு பொடிக்குள்ள ஒரு சின்ன கேமராவை அனுப்பி அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கறது. அந்த கேமரா அதன் மூலமே அங்கே சில லேசர் இதுகள் செய்கிறது. இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. எவ்வளவோ வேலை நடந்து கொண்டிருக்கு. அப்போ அவ்வாறு நடந்து கொண்டிருந்ததில் ஒரு முக்கிய இன்னும் அது ஒரு 100% செய்ய முடியும். அப்போ இப்போ நாங்கள் இன்னொரு கேள்வி திருப்பி கேட்டு பார்த்தோம்னா, சரி இப்போ இதுவரையில் இன்றைக்கு மனிதர் செய்கிற எல்லா வேலையையும் கணனி செய்கிற நிலை வந்துட்டுதா? மனிதரை முழுக்க முழுக்க கணனி மயப்படுத்தியாச்சா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன விட தெரியும் வேணுமெண்டா நீங்கள் சட்டியில் போடுங்க, எஸ்ஓவோ நோன்னு போடுங்க. அதாவது நான் கேட்குற கேள்வி என்னென்றால், மனிதன் செய்கிற அத்தனை வேலையையும் இன்றைக்கு கணனியால் செய்யலாமா? அது மட்டும்தான் நான் கேட்குறேன். எஸ்ஓ நோ என்ற ஒரு மறுமொழி. அப்போ நீங்கள் சட்டில் எஸ்ஸோ நோன்னு போடுங்க. பாப்போம் எத்தனை பேர் எஸ் போடுறீங்க, எத்தனை பேர் நோ போடுறீங்க என்று. ஓகே, ஸோ நோண்டு வந்துருக்கு. கூடுதலாக நோண்டு யாரும் எஸ் போட்டிருக்கணுமோ இல்லை. அப்போ இன்றைக்கு இவ்வளவு வந்து இவ்வளவெல்லாம் போட்டு வந்தாலும் இன்றைக்கும் வந்து மனிதன் மனிதன் செய்கிற அத்தனை வேலையையும் ஒரு கணினியால், ஒரு ரோபோவால், இல்லாட்டி ஒரு ஏஐயால் செய்ய முடியுமா? முடிஞ்ச அந்த நிலை வந்துட்டுதா என்று கேட்டால் இல்லை என்றது. அந்த நிலையிலாம் நாங்கள் இருக்கிறோம். அது எஸ் என்று வந்தால் அவ்வளோதான், அது பெரிய ஒரு ஆபத்தை போயிடும். அப்போ அதால் எவ்வளவோ இதுகள் நடந்து கொண்டிருந்தாலும் முழுக்க முழுக்க அப்படியான ஒரு நிலைக்கு வரக்கூடிய நிலை வராததால உலகம் இயங்கிக் கொண்டிருக்குது. ஆனால் அவ்வாறான ஒரு அச்சம் ஏற்கனவே ஏற்பட்டுட்டுது. அது அச்சம் இருக்குது. அதே பேரச்சம் இப்போ என்னண்டா, இந்த ஏஐயால் தொழில்
தொழில் பறி போறதுதான் பெரிய ஒரு அச்சம் இப்போ. ஏனென்றா ஏற்கனவே பல வேலைகளை இந்த ஏஐ மயப்படுத்துறதால 100 பேர் வேலை செய்கிற இடத்துல இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரியில எல்லாம் பார்த்தா இதெல்லாம் இப்போ இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு பல இடங்கள்ல நடந்த மாற்றங்களா இருக்கும். என்ன, ஒரு 100 பேர் ஒரு ஃபேக்ட்ரியில வேலை செய்து கொண்டு இருந்திருப்பினம் முந்தி. அதுக்கு பிறகு திடீரென்று ஒரு மிஷினை கொண்டு வந்து போடுவாங்க. அப்போ முதல் மேனுவலாக செய்த கணக்க வேலைகளை அந்த மிஷின் செய்ய துவங்கும். அப்போ அப்படி 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 கன மாற்றங்கள் நடந்துட்டு, அப்போ ஒரு 100 பேர் செய்கிற வேலையில ஏற்கனவே 50 பேரை குறைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு, ஆனால் அது 10 பேராக குறைக்கிற நிலைமை வந்துடுமோன்றதான் பேரச்சமாக இப்போ உலகத்தில் இருக்குது. அப்போ இந்த மனிதரை முழுக்க முழுக்க மாற்றீடு செய்ய முடியாத நிலையில இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருந்த ஒரு விடயம் வந்து என்னென்றால், இந்த மனிதர்கிட்ட எமோஷன் எமோஷன் இல்லாட்டி அப்படியான விடயங்களை இந்த கணனிமயப்படுத்துறது என்றது நினைக்க முடியாத ஒரு விடயமாக இருந்தது. ஆனா அதிலையும் படிப்படியா வெற்றி கண்டு கொண்டுதான் வருகிறோம். இப்ப நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த ஏஐக்குள்ளால போய் சில பேர் வந்து ஒரு அதால பெரிய ஆபத்தே நடக்குது. அதால ஆக்கள் தற்கொலை கூட நடக்குது. என்னென்றால் கணனி அந்த ஏஐக்குள்ளாலேயே நீங்கள் உங்களை வந்து அது என்ன ஒரு மென்பொருளே ஏஐயே உங்களோட உரையாடுற மாதிரி உங்களை காய்ச்சி கொண்டு போற மாதிரி, உங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் இடத்துக்கு கொண்டு போற மாதிரி, அப்படி இப்படி என்றெல்லாம் நிறைய நடந்து, அதிண்ட இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கழிச்சு கொண்டு போறது. அப்போ ஒரு ஏஐ ஃப்ரெண்டோட ஒரு ஆள் ஏஐ ஃப்ரெண்டோடையே பேசுறது, அவர் சொல்ற எல்லாத்தையும் கேட்கறது, அவரோடையே பேசுறது, அப்படி அப்படி போய் அவைண்ட உளவியலையே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவையால் ஒரு நிலையில அவையால அந்த அதை கட் ஆஃப் மாதிரி வரக்குள்ள, இல்லாட்டி அதை தொடர்ந்து அடுத்த நிலைக்கு போக முடியாத நிலையில அதிண்ட உளவியல் தாக்கத்தால இது அந்த கேமில் கூட அந்த கேம் விளையாடுற ஆக்களுக்கு எல்லாம் இது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுதுன்றெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ ஏஐயை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறேன்னு சொல்லக்குள்ள மிக மிக அவதானமா ஏஐயை பயன்படுத்தணும். ஒரு அளவுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது, துரிதமாக அதில் நாங்கள் இறங்கக்கூடாது. இப்படி எல்லாம் இருக்கிற விடயங்கள். எனவே நானும் இந்த ஏஐயை படிப்பிக்கணும், ஏஐயில் கணக்க உங்களை அதுக்குள்ள கொண்டே பூத்தோணும் என்றெல்லாம் நான் யோசிக்க இல்லை. அது ஒரு அது சரியான கவனமாக தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும். சில காப்பி ரைட்டுகள் இல்லாட்டி ஒரு நாங்கள் வளமையான எங்களுடைய நடைமுறையை அது மாற்றி விட்டுடும். அது சரியான முறையில் நீங்கள் போய் தேவையில்லாமல் அதை பயன்படுத்த வாங்குற முடியும். இருந்தாலும் எல்லாரும் அதை கொஞ்சம் வந்தாலும் அது தெரிய வேணும், தெரியவும் வேணும் தான். அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போத இந்த நிலையில நாங்கள் பாதுகாப்ப பெரிய ஒரு சமூக அழிவை கொடுக்காத முறையில் ஏஐல சில விடயங்களை நாங்கள் பயன்படுத்தலாமா என்றது, அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற நிலையில மட்டும் நாங்கள் பேசிக்கொள்வோம் என்றதை மட்டும் நாங்களும் அறிஞ்சு கொள்வோம். ஏன்னா நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உலகம் முழுக்க மாறத்தான் போகுது ஒரு வழியில. அதனால நாங்களும் அதில் சிலதுகளை கண்டு கொள்ளலாம். இப்போ ஒரு இலகுவான ஒரு உதாரணம் என்னென்றா, மொழிபெயர்ப்புக்கு நீங்கள் ஏஐயை பயன்படுத்த ஓரளவுக்கு பயன்படுத்தலாம். ஆனா முழுக்க முழுக்க ஏஐ அந்த வேலையை கொடுத்துட்டு நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்துட்டு என்று பயன்படுத்த பழகிட்டீங்கள் என்றால் அதில் நிறைய தவறுகள் வரும், கட்டாயம் தவறுகள் வரும். அப்ப அவ்வாறு செய்ய முடியாம இருக்கு. ஆனால் ஏஐயையும் பயன்படுத்தி நீங்கள் மொழிபெயர்ப்பை இலகுவாக்கலாம், இலகுவாக்கலாம். அதுல தவறு இல்லை. அப்ப இந்த மொழிபெயர்ப்புக்கு கூட ஏஐயை பயன்படுத்தலாம். அது முழுக்க உங்களுக்கு தானே செய்தாரன் மாதிரி செய்யுது. ஆனால் அதுல நாங்கள் நுட்பமே பார்க்கக்குள்ள அது அதுல தவறுகள் வரும். அப்ப நாங்கள் அதை மீண்டும் அதை பார்த்து சரி பார்த்து வேணும். ஆனால் சில ஒரு சொல்லுக்கு நாங்கள் ஒரு மொழிபெயர்ப்புகள் அப்படி அப்படி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப கவனமா பயன்படுத்தலாமே தவிர முழுக்க முழுக்க அதுல தங்கி இருக்கக்கூடிய அளவு நிலை வேற இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ச்சி இருக்கும். இருந்தாலும் நாங்கள்
முற்று முழுதாக எடுத்துக்கொள்ளாம பயன்படுத்தலாம். அப்ப இப்ப வந்து ஒரு ஆரோக்கியமா நாங்கள் பயன்படுத்தணும் என்று சொல்லி நாங்கள் யோசிச்சோம்டா என்ன செய்யணும்? நாங்கள் வந்து ஏஐய வந்து ஒரு எப்படி நாங்கள் கணனி வரக்குள்ள இதே மாதிரி அச்சம் இருந்தது. கணனி தேவையா என்ற தயக்கம் இருந்தது. ஆனா அது கணனி வந்துதான் இருந்தது. எல்லாரும் கணனி பயன்படுத்த வேண்டிய நிலை வந்தது. அப்ப நாங்கள் கணனிய ஒரு டூலாக பயன்படுத்த தொடங்கினோம். அப்ப கணனிய டூலா பயன்படுத்தணும். அதே மாதிரி ஏஐஎம் வந்து ஒரு டூலாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் ஏ கணனியே எல்லாம் செய்யும் என்று சொல்லி விட முடியா என்ற நிலை மாதிரி இப்ப நாங்கள் ஏஐயிலும் முழுக்க அதையே செய்யட்டும் என்ற மாதிரி போகக்கூடாது. என்றால் ஒரு சமூக அழிவுக்கும் எடுத்து சென்றுவிடும். அதுதான் இப்பத்தே நிலைமை. அப்ப இப்ப ஒரு டெக்ஸ்ட கொடுத்து பாட்டை கொண்டு வருது. அப்ப இந்த பாட்டை அப்படி கொண்டு வந்தா அது வந்து ஆனா நாங்கள் நுட்பமா அதை பார்த்தோம்டா ஒரு மனிதர் ஒரு ப்ரொஃபஷனலான மியூசியம் செய்யற பாட்டுக்கும் இந்த ஏஐ செய்யற பாட்டுக்கும் இடையில அங்க வித்தியாசம் இருக்கும். அங்க குறைபாடுகள் இருக்கும். ஆனால் ஒரு சாதாரண மனிதரால ஒரு இசை அறிவில்லாத ஒருவரால அந்த இதுல என்ன பிழை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு அது ஏமாற்றப்பட்டுருவோம் நாங்கள். அப்ப இப்படியான பிரச்சனைகள்ல அப்ப நீங்கள் ஒரு ஏஐ செய்துட்டேன்னு சொல்லி ஒரு பாட்டை செய்து போட்டு கொண்டு தெரியக்குள்ள இசை நுட்பம் அறிஞ்சவர்கள் இல்லாட்டி இப்ப நீங்கள் கேட்கோக்கே உங்களுக்கு தெரியும் இது இசை இசை அறிஞர்களால உருவாக்கப்பட்டது அல்ல என்று நீங்களே கண்டுகொள்வீங்கள். அதே மாதிரி மொழிபெயர்ப்பும் தான் முழுக்க முழுக்க இப்படி மொழிபெயர்த்தாலும் நீங்கள் அதுல பிள்ளைகள் இருக்கிறத காணலாம். ஆனா இந்த பிழையின் அளவு குறையத்தான் போகுது. அதுல வளர்ச்சி வரத்தான் போகுது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற பேரச்சமாயும் இருக்குது. அப்ப அதால வந்து ஆனா இப்ப பாருங்க இந்த திறமை வாய்ந்த இசையாளர்கள் ஏஐயை பயன்படுத்தாமல் இருக்கிறார்களா என்று நீங்க கேள்வியை கேட்டீங்கன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முதல் இசை துறையில இருக்கிறவர்களுக்கு தெரியும். இப்ப ஒரு ஒரு பாட்டு ஒன்று ரெக்கார்டிங் பண்ணணுமெண்டா தொடக்க காலத்துல ஒரு மிருதங்கம் என்றால் மிருதங்க வித்துவான் ஒரு ஆள் தேவை. ஆனா பல வருடங்களுக்கு முன்பே மிருதங்கத்தை மிருதங்க இசைக்கருவிகளுக்குள்ள இன்னொரு இசைக்கருவிக்குள்ளால எடுத்துருவினோம். அப்ப அந்த பாட்டுகள்ல அதை கொண்டு வந்துருவினோம். தெரியும். அப்ப இந்த எல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முதல் இசையாளர்களே அவர்கள் டூலாக இந்த ஏஐ பயன்படுத்துகிறார்கள். அப்படி கணினிமயப்படுத்தப்பட்டு அது பிறகு என்ன மேலும் வளர்ச்சி பெற்றும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? சாதாரண ஆக்களும் ஏஐட்ட சொல்லி எல்லாத்தையும் செய்துட்டு போற ஒரு நிலை வருது. ஆனா அந்த அறிவு உள்ளவர்கள் அதை சரியா பயன்படுத்துவார்கள். நாங்கள் ஏஐல முழுக்க நம்பி பயன்படுத்தக்குள்ள ஒரு தரம் குறைந்த விடயங்கள் வெளியில வருது. அப்ப அதெல்லாம் அது இப்படியான நிலை இருக்குது என்றதில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனா இதிலும் ஒரு வளர்ச்சி வரப்போகுது. அது உண்மையில ஒரு பேரச்சமாகத்தான் இருக்குது. ஆனா நீங்கள் இன்னொரு பக்கம் பார்க்க போனா ஒரு 10 இசையறிஞர்கள் செய்த வேலையை இன்றைக்கு ஒரு இசையாளரே செய்திடுவார். ஏனென்றால் அவற்றை அறிவை கொண்டு அவர் ஒவ்வொரு இசைக்கருவி அறிஞர்களை தேடி தெரியாமல் ஒரு இசைக்கருவியிலேயே பல இசைக்கருவிகளின் ஓசையை எடுத்து சரியான முறையில மென்பொருளோட பயன்படுத்தி அவர் ஒரு பாட்டை செய்திருவார். அப்ப அது எவ்வளவு தூரம் வியாபித்திருக்கின்றதை நாங்க பார்க்கலாம். இது தனியா இசையாளர்களுக்கு மட்டும் பொருந்தும் இல்லை, ஓவியர்களுக்கு பொருந்தும். ஓவியம் செய்கிறது எவ்வளவு கையால எவ்வளவு நேரம் செலவழித்து செய்த ஓவியத்தை இப்ப வந்து செய்யணும். ஆனா அந்த ஏஐ செய்கிற ஓவியத்தை நீங்கள் நுட்பமா பார்க்க போனா அதன் தரம் அப்படி இருக்க வேண்டும். அது ஒரு ஒரு கிளிப்புள்ள இப்படி சொல்றதை கதைக்கிற மாதிரி அப்படித்தான் இந்த ஏஐஎம் வந்து உங்களுக்கு ஒரு படத்தை தரும். அப்ப நீங்கள் ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு கொஞ்ச நேரம் அதில் செய்து கொண்டு போக்கே உங்களுக்கு விளங்கிடும். இது வந்து ஒரு பூரணத்துவம் அடைந்த ஒரு விடயம் அல்ல என்ற மாதிரி தெரியும். ஆனா இந்த வளர்ச்சி இருக்கத்தான் போகுது.
இப்ப இந்த ஏஐலையும் பல வகைப்படுத்தி எல்லாம் இருக்கணும். இப்போ ஒன்று என்னென்றால் ஒரு ஒரு குறுகிய அளவில் இருக்கிற ஒரு ஏஐ என்று நாங்கள் பார்க்கவில்லை. ஒரு இயந்திரம் ஒரு குறிக்கப்பட்ட வேலையை செய்கிறதுக்கு ஒரு இயந்திரம் செய்கிற மாதிரி அது அந்த அந்த இயந்திரம் அந்த குறிக்கப்பட்ட வேலையை செய்யும். நாங்கள் இப்போ எலக்ட்ரிக்கல் டிவைசஸில் கூட அது இருக்கும். இதெல்லாம் அதான் நான் சொன்னேன், ஏஐ எப்பயோ வந்துட்டு தான் இருக்கு. பிறகு ஒரு ஜென்ரல் ஏஐ என்றது நாங்கள் பேச துவங்கினோம். இப்போ ஏண்டா அந்த கொஞ்சம் இந்த மனிதர்கள் கொஞ்சம் கடுமையாக செய்கிற வேலையில கூட இந்த ஏஐ செய்யுது என்று சொல்லி. ஆனால் எப்போ அது ஸ்ட்ராங் என்ற நிலைக்கு வருமெண்டா மனிதரை அந்த ஏஐ வெண்டுட்டுது. மனிதரை விட இந்த ஏஐ திறமை அந்த விஷயத்தை செய்துட்டுது என்ற நிலை ரோக்கில் அது ஸ்ட்ராங் ஏஐ ஜென்ரல் ஏஐ என்று சொல்லி வகைப்படுத்தலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏஐக்குள்ள கொக்னிட்டிவ் சயின்ஸ், நியூரோ சயின்ஸ், சைக்காலஜி, லிங்குவிஸ்டிக், மொழியியல் வளர்ச்சி, இதுகளெல்லாம் இதுக்குள்ள தொடர்பாட்டு இருக்குது. இப்போ ஏஐல நாங்கள் இப்போ இன்னொரு இதை பார்த்தோம்னா நாங்கள் எப்படி இந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் செய்கிறோமோ அது மாதிரி இமேஜ் அண்ட் ஸ்பீச் ரெகக்னிஷன். இப்போ ஒரு ஒரு ஆளின் முகத்தை பார்த்து விடயங்களை எடுக்கிற மாதிரி அப்படியான இதுகள் எல்லாத்திலையும் ஏஐ இன்வால்வ் பண்ணப்பட்டுட்டது. ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த நியூரன் என்று சொல்லுவேன். நியூரன் எங்கட பிரெயின்ல இருக்கிற அந்த இந்த இதை சொல்லுவேன் எப்படி அந்த ஒரு சிக்னல் இதெல்லாம் இந்த இதுகள் எல்லாம் வச்சு கொண்டுதான் இந்த மனித மூளையின் நரம்புகளின் செயற்பாடுகள் இதுகளின் நியூரல் நெட்வொர்க்கின் ஆய்வுகளின் வெளிப்பாடு தான் இந்த ஏஐயாக இன்றைக்கு வந்திருக்கு. சரி, அப்ப நாங்கள் இப்ப ஒரு தியரட்டிக்கலி நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம் அந்த ஏஐ பற்றி. இதுதான் இந்த அடிப்படையை உங்களுக்கு ஏஐ பற்றி தெரிய வரும். நாங்கள் இப்ப சில ப்ராக்டிக்கலை இப்ப எங்களுக்கு நீங்கள் காண்ற ஏஐல நான் ஒன்று ரெண்டு கொஞ்சம் சொல்லி இருக்கிறேன். அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் போவோம். இப்போ ஏஐல நீங்கள் போய் சில வேலைகளை செய்விக்கிறதுக்கு ஷாட் ஜிபிடி என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூகுளில் போய் ஷாட் ஜிபிடி என்று நீங்கள் போட்டீங்கன்னா அதில் அதில் சில நீங்கள் சில கேள்விகளை கேட்க அதை மறுமொழி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஷாட் ஜிபிடி என்று இருக்குது, சிஹெச்ஏடி ஜிபிடி. கூகுளில் போய் அதை அடிக்க ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் சில கேள்விகளை கேட்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். சரியா? அது அது ஒரு ஒரு கடிதம் எழுத பண்ணலாம். ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லலாம். ஒரு 5 வயது பிள்ளைக்கு ஒரு கதை சொல்லணும். ஒரு கதை ஒன்று தர சொன்னால் உடனே அதுக்கு தக்க மாதிரி ஒரு கதையை தரும். இல்லாட்டி ஒரு வளர்ந்தாக்களுக்கு ஒரு கதை, இல்லாட்டி ஒரு மோரல் கதை ஒன்று வேணுமெண்டா தரும். அல்லாட்டி ஒரு நாட்டை பற்றி சொல்லண்டா சொல்லும். அப்படியெல்லாம் உலகம் அப்படியான இதுகள் எல்லாத்துக்கும் இந்த ChatGPT-யை நாங்கள் கொஞ்சம் முதல் காட்டினால் அது நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, நான் இப்போ இந்த ஸ்க்ரீனை சேவ் பண்ணுறேன். ஆனால் இப்போ இந்த ChatGPT-யும் வியாபாரமாக வருது. இப்போ அது நீங்கள் தொடக்க ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல்
நான் உங்களுக்கு முதல் சொல்லித்தந்த எப்போ நான் இந்த சர்ஜிபிடியை பற்றி கதைக்கணும் அந்த காலத்துக்கும் இப்பயும் கூட கனமேட்டம் நடந்துட்டு. ஏனென்றால் இலகுவா இலவசமாக போய் செய்யக்கூடிய எல்லாம் இப்போ காசாக வந்துட்டுது. அது மட்டும் இல்லை, காசாக வராட்டிலும் உங்களை இமெயில் எல்லாம் போட்டு அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணித்தான் சில வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இப்போ எல்லாம் வந்துட்டு. அப்போ கூட அது வணிகமயப்படுத்தப்பட்டு கொண்டு போகுது. அப்போ ஏஐயில் நீங்கள் சில வேலைகளை உண்மையாக செய்கிறென்றால் நீங்கள் அதுக்குள்ள போய் சைன் அப் பண்ணி அப்படி இப்படித்தான் அதை செய்யலாம். அப்ப இதுதான் இந்த சாட் ஜிபிடி. அப்போ சாட் ஜிபிடி இந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி சொல்லுங்க. ம். அப்போ இப்போ நான் இதில் ஒன்று கேட்பேன். டெல் a story, tell a moral story to 7 years, 7 years old kid. சரி. இப்போ வந்து அது உடனே சொல்லிட்டுது, சுவர் நான் ஒரு மோரல் ஸ்டோரியை 7 வயசு பிள்ளைக்கு நான் தரலாம் வந்துட்டு இப்போ சொல்லுது. One day, a big strong lion was sleeping in the forest. Suddenly, a tiny little mouse ran across his paw and woke him up. The lion opened one eye and growled, "Who dares to wake me?" The mouse cute, "I'm sorry," என்று சொல்லி அந்த முழு கதையும் இங்கே வந்திருக்கு. சரியா, ஒரு கதை. அப்போ இது இது உங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் ஏஐயில் தானலாம். அப்போ ஏஐயால் ஏஐயை நீங்கள் பயன்படுத்தலாமோ? நிச்சயமாக நீங்கள் ஒரு ஏஐயை ஒரு டூலை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சரி, இப்போ இதை நான் இப்போ இப்படி போய் பார்ப்போம். சர்ஜிபிடியால் சொல்ல முடியுதோண்டு பார்ப்போம். அப்போ நாங்கள் இப்போ என்னொண்ட கேட்போம். Give a moral story to 5 years old. Give a moral story in Tamil. கண்டு போட்டு பார்ப்போம். சரியா, இப்போ இதை கொடுத்து பார்ப்போம் என்னடா கண்டு. ஓகே, இங்கே ஒரு 5 வயது குழந்தை கேட்ட ஒரு எளிய தமிழ் நற்கதையை வழங்குகிறேன். இப்போ பாருங்க, தமிழுக்கு போட்டுது. சரி, இப்போ நான் இங்கிலீஷில் போட்டேன் நான் அந்த டெக்ஸ்ட். அதை நீங்கள் கூகுள் ஏதோ ஒரு வகையில் தமிழில் டைப் பண்ணி தமிழ்லேயே எளிய போட்டும் அதை நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம். அப்போ நீங்கள் இப்போ சர்டிபிடி கூகுளுக்கு போய் நீங்கள் செய்யக்கூடியது, நீங்கள் விட்ட போய் செய்யக்கூடியது, இப்போ நான் படிப்பிச்ச வச்சுக்கொண்டு நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் என்று முதல் நீங்கள் பார்க்கலாம். இப்போ சாட்ஜிபிடி என்று டைப் பண்ணுங்க. சாட்ஜிபிடி.com போகும். அங்கே ஒரு சின்ன டெக்ஸ்ட் வரும். அதில் வச்சுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடியதை செய்து பாருங்க. சரி, நாங்கள் இப்போ இதில் வச்சுக்கொண்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வீட்டை போய் அதை பயன்படுத்தி இன்றைக்கு மட்டுமில்லை எப்பயும் அதை பயன்படுத்தி கொண்டு வரலாம். நீங்களே அதில் என்ன நன்மை என்ன தீமை அவ்வளோக்குன்னு சொல்லி நீங்களே பிறகு சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை. சரி, அப்போ இப்போ நதி கடக்கும் ஆமை. ஒரு நாள் ஒரு ஆமை ஒரு பெரிய நதிக்கரையில் நின்றது. நதியை கடக்க வேண்டுமாக இருந்தது. அது பயந்து விட்டது என்றெல்லாம் இப்படி வருது. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்க, அந்த பிள்ளை இந்த கதையை நீங்கள் இப்போ ஒரு 5 வயது பிள்ளை வந்து உங்கள்ட்ட கதை சொல்லுதுன்னு கேட்குது. உடனே இந்த கதையை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சொல்லுவீங்கள் என்று சொல்லி இல்லாட்டிதான் நீங்கள் இப்படியே படிக்கிறீங்க. அப்போ என்ன வித்தியாசம் என்றால், நீங்களே சரி உங்களுக்கு ஒரு கதை நினைவு உங்களுக்கு கதை ஒன்று டக்கண்டு மனதில் வரையிலையேன்னு சொன்னால் நீங்கள் அதை தேடி பார்த்து ஒரு கதையை ஜிபிடிகிட்ட கேட்டுட்டு பிறகு நீங்கள் அந்த கதையை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த கதை வந்துட்டு நீ வாசிக்கன்னு அந்த பிள்ளைய விடுறதோ அல்லாட்டி
அதுக்கு வாய்ஸை கொடுத்து அந்த அதே கதையை சொல்லுதுக்குகள் என்று சொல்றதோ எவ்வாறான வளர்ச்சியை அந்த பிள்ளை கொடுக்கும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அப்ப நீங்களே டூலா பாவிச்சு ஒரு கதையை எடுக்கலாம். ஆனா அப்புறம் இந்த கதையை வாய்ச்சு போட்டு நீங்கள் அதை கதை சொல்ற மாதிரி சொன்னாதான் அந்த பிள்ளைக்கு உண்மையா அது ஒரு சரியான முறையில வளர்ச்சியோட ஆரோக்கியமா போகும். அப்ப நாங்கள் இதான் இந்த நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஏஐயை எப்படி நாங்கள் ஆரோக்கியமா பயன்படுத்தலாம், அல்லாட்டி அழிவை நோக்கி பயன்படுத்தலாம்ன்றதுக்கு. அப்ப நீங்கள் உங்களுக்கு கதை சொல்ல தெரியும், உங்களுக்கு பல கதைகள் தெரியும். ஆனா ஒரு கதை உங்களுக்கு உடனே வருவதில்லை. சரி, நீங்களே ஒரு டூலை பாவிச்சு ஏஐட்ட போறீங்க, ஒரு கதையை கேட்குறீங்க, நீங்கள் வாசிக்கிறீங்கள், பிறகு அந்த கதையை அந்த பிள்ளைக்கு நீங்களும் சில விடயங்களை சேர்த்து அழகா சொல்றீங்க. அப்ப நீங்கள் ஏஐ டூலை பயன்படுத்துறீங்க. இல்ல ஏஐக்கு போடுறீங்க, டக்குன்னு அதையே சொல்ல சொல்லி போட்டு பிள்ளைய கேட்க சொல்றீங்க, அல்லாட்டி அதில் வந்ததை அப்படியே வாசிச்சு விடுறீங்க. அந்த வசனங்கள் கூட ஒரு நிறைவே இருக்காது, நீங்கள் பார்க்க தெரியும் ஒரு கதையில இருக்கிறது. அப்ப இது ஏஐயை நீங்கள் டூலா பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமான முறையில பயன்படுத்தலாம், அல்லது ஒரு அழிவு பாதையில நீங்கள் பயன்படுத்தலாம். அப்ப ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமற்ற முறையில ஏஐயை பயன்படுத்தலாம். அப்ப ஏஐயை நீங்கள் அறிஞ்சு கொள்ளத்தான் அறிஞ்சு கொள்றதுல நன்மை இருக்கு, அறிஞ்சு கொள்ளத்தான் வேணும். ஆனா அதை நீங்கள் ஆரோக்கியமான வழியில பயன்படுத்த வேண்டும். இல்லாட்டி அது ஒரு நல்ல விடயமாகவே இருக்காது. அப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதுல வச்சு சொல்றேன். சரி, இப்ப நாங்கள் இன்னும் ஒரு கேள்வியை கேட்போம் ஜிபிடிட்ட. cover letter for a job application என்று போடுறோம். போட்டுட்டு ஏஐட்ட கேட்குறோம். வேறுங்க கொஞ்ச நேரம் நான் பாவிச்ச உடனே இப்ப என்ன சொல்லுது, சைன் அப் ஃபார் ஃப்ரீ என்று சொல்லுது. சரியா? ஏனென்றா இப்ப அதெல்லாம் முந்தி இல்லை, இப்ப அது கேட்குது. ஏனென்றால் அப்ப நீங்கள் ChatGPT அப்படி அடிக்கடி பாவிக்க போறீங்கன்னா அதில் ஒரு நட்டம் ஒன்றும் இல்லை, அது ஃப்ரீ தான். ஆனா நீங்கள் இமெயிலை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அப்போ வேறு இடைக்கிட சில ப்ரமோஷன் இமெயில்கள் அனுப்பக்கூடும், அது பரவாயில்லை. ஆனால் தொடர்ச்சியாக ChatGPT-யை இப்போ நான் முதல் இந்த வகுப்பில் ChatGPT-யை பற்றி சொல்லக்குள்ள அப்படி இப்படியா சைன் பண்ணி ஜிமெயில் போட்டு போய் சொல்லி கேட்குற இல்லை. இப்போ கேட்க துவங்கிட்டுது. இன்னும் கொஞ்சம் தலை இதுக்கும் காசு சிலதுக்கு மட்டும் ஃப்ரீயாக விட்டு சிலது காசாயும் வந்துடலாம், சொல்ல முடியாது. இப்போ இதுகளுக்கு அப்படித்தான் வருது. சரி, அப்ளிகேஷன் ஃபார் ஜாப் டைட்டில் பொசிஷன் உடனே ஒரு தபால் ஒன்று வருது. அப்ப இது ஒரு ஆரோக்கியமான விடயமா நீங்கள் பயன்படுத்தலாம். என்றா இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு வேலைக்கு அனுப்பக்கூடாது. என்ற நீங்கள் அனுப்புகிற வேலையால் ஒரு வித்தியாசம் இருந்தால் அதையும் சொல்லி கேட்கலாம். ஆனால் இதில் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கவர் லெட்டரை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ நீங்கள் நிச்சயமா ஆரோக்கியமா பயன்படுத்தலாம். சரி, இப்ப நீங்கள் ஒரு விஷயம் இப்ப உண்மையில இப்ப லெட்டர் டீச்சர்ஸ் பயன்படுத்தி நம்ம ஒரு டூல, டாக்டர்ஸ் பயன்படுத்தி நம் எல்லா விதமான துறை சார்ந்தாக்களும் அதை ஒரு டூலா பயன்படுத்த தொடங்கினோம். சரியோ? ஆனா அதை நாங்கள் முற்றாக எண்ணாம இருந்தா சரி. இப்ப நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்போம். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் சுவிட்சர்லாந்து என்ற ஒரு கேள்வியை கேட்போம். கேபிட்டல் ஆஃப் சுவிட்சர்லாந்து இஸ் பெர்ன். இப்போ ஒரு ஆரோக்கியமான விடயம். இப்போ நீங்கள் இருந்தா போல உங்களுக்கு எது கேபிட்டல் என்று வேணும், இல்லாட்டி அப்படியான இதுகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் கூகுளில். அப்போ கூகுளில் நீங்கள் தேடி விஷயங்களை இப்போ கூகுள்லேயும் இதை கேட்கலாம். கூகுள் இந்த கேள்விக்கு ChatGPT போகணும் இல்லை. ஆனால் சிலருக்கு கூகுளை விட இங்கே கூட ஸ்பாட்டில் கூட
கூட நுண்ணறிவு நுண்ணறிவு அப்படி சொல்லலாம் நீங்க. ஆனா உங்களுக்கு ஆனா ஒன்றை நீங்கள் யோசிக்கணும். கூகுள் சர்ச்ன்றது ஏஐயா? நிச்சயமா அது ஏஐ தான். அப்ப நாங்கள் கூகுள் சர்ச் அப்ப பாவிக்க தொடங்கினாங்க. அப்பவே ஏஐ வந்துட்டது. ஆனா யாரும் அது ஏஐ என்று சொல்ல இல்ல. கூகுளே அதை சொல்ல விரும்ப இல்லை. ஏனென்றா அப்படி அத அது ஒரு சர்ச் என்ஜின் அப்படி இப்படி வேற இதுகளை கழிச்சு கொண்டு வந்துச்சுன்னா வந்து இப்ப ஏஐ என்றே வந்துட்டு அப்ப கூகுள் சர்ச் எல்லாம் மென்பொருள் நடந்த கன விஷயங்கள் எல்லாம் ஏஐ தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் அதை ஏஐ என்று சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. அப்ப ChatGPT பாவீங்கோ, அதுல கூகுள் சர்ச் செய்ய அது ஏஐ இல்லைன்னு நீங்கள் சொல்லல, அதுவும் ஏஐ தான். ஏனென்றா அதுவும் கூகுள் சர்ச்சிலும் அதின் வலிமை ஏஐ ஏஐ இதுகளை கூட்ட கூட்ட அதுவும் கூடிக்கொண்டு வருது, அது வருது. இப்ப ஏற்கனவே சொன்னோம், இப்ப நாங்கள் கூகுள் டிவைஸை வச்சுக்கொண்டு பாட்டு பாடு என்றெல்லாம் சொல்ற மாதிரி. சரியா? அப்ப இப்படி ChatGPT-யை வைத்துக்கொண்டு நீங்கள் கேள்விகள், லெட்டர்கள் எழுதலாம், ஸ்டோரி எழுதலாம். இப்ப இப்ப என்னோட பாப்போம். கிவ் a poem, give a give a poem about give a poem about rain, மழை. சரியா? ரெயின் ட்ராப் ஸ்டெப் ஆன் த விண்டோ பேன் என்று சொல்லி உடனே ஒரு poem ஒன்று வருது. அப்ப அதுக்காக இதை அப்படியே கட் பண்ணிட்டு நான் ஒரு கவிதை எழுதிட்டேன் என்று ஒரு மேடையில போய் வாசிக்க முடியுமா என்றால் அது அப்ப இப்ப கென விடயங்கள் நீங்க சொன்னாலும் சில நேரம் எல்லாரும் கண்டுபிடிக்க இயலாதுன்னு சொல்லலாம். ஆனா அப்ப நாங்கள் இந்த ஏஐல முக்கியமா அறம் என்ற சொல்லு, அதாவது எத்திக்ஸ் என்ற சொல்லு ஆஹ், பெரிய ஒரு இடத்தை எடுக்குது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப நாங்கள் எப்படி ஒரு சில வேலைகளை எத்திக்ஸ் இல்ல, இது ஒரு எதிக்ஸ் இல்ல, இதை நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த எதிக்ஸ் என்றது இந்த ஏஐல பெரிய ஒரு விஷயமா நாங்கள் பார்க்காட்டி ஒரு உலகத்துல ஒரு பெரிய அழிவை நோக்கித்தான் நாங்கள் செல்லுவோம். அப்ப ஏஐ எல்லாம் செய்தன்றதுக்காக ஏஐ செய்கிறத நாங்கள் முழுக்க நாங்களே செய்தது என்று சொல்ல முடியுமாண்டா இல்லை. அது அறத்துக்கு புறம்பானது. அது எதிக்ஸ் இல்லை. அப்ப நாங்கள் ஏஐ கொண்டு முழுக்க ஒரு வேலையை செய்விச்சா இது நான் செய்தது என்று சொல்லி சொல்லுவோம்டா அது என்ன இல்லை என்ற ஒரு ராங் எதிக்ஸ், அறம் இல்லாத செயலை நாங்கள் செய்துட்டோம் என்று நாங்கள் யோசிச்சு கொள்ளணும். ஆனா ஏஐ சில இப்ப நீங்கள் இந்த புயத்திலேயே சில ஐடியாவை நீங்க படிச்சுட்டு இப்ப நீங்கள் எப்படி ஒரு கவிதை எழுதுறதுக்கும் மெட்ட வேண்ட கவிதையை படிச்சுட்டு நீங்கள் ஒரு கவிதை எழுத யோசிக்கிறது அல்லது மெட்ட வேண்ட கவிதையை உள்வாங்கிறது அல்லாட்டி இப்ப பல கதைகளை படிக்கிறது அப்புறம் நீங்கள் ஒரு கதை உங்களோட கதை எழுதுறது என்றதும் அரோலின் ஒரு கதையை எடுத்து நான் இது இந்த கதை எழுதிட்டேன் என்று சொல்லி வெளியிட முடியுமா? இயலாது. அது போலத்தான் இந்த இதிலும் இருக்கும். இப்ப நாங்கள் சரியா? அப்ப நாங்கள்
அப்போ இப்படி நீங்கள் ஏஐயில் சின்ன சின்ன இதுகளை தானுங்கோ. ஆனால் கடைசி வரையும் இந்த எத்திக்ஸ் என்றதை மறக்காதீங்க. அது நாங்கள் அதை சொல்லாட்டிலும் அதை சமூகம் கண்டுபிடிக்கும். ஆனபடியா அப்படி செய்யாதீங்க. இப்போ தனியாக ஏஐ சொல்கிற எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் முழு விஷயங்களை மடுத்து கொண்டு போகலாம். ஆனால் நுட்பமாக பார்த்தா அதில் பல தவறுகள் இருக்கலாம். ஏனென்றால் இதெல்லாம் അതിൻ്റെ தவறுகளின் அளவு குறைஞ்சு கொண்டு போகுது நாள் போக போக. அப்போ இப்படி இந்த ChatGPT-யை பாவிச்சு பாருங்கோ. அடுத்தது இது இந்த ChatGPT-லே கன வேலைகள் நீங்கள் செய்யலாம். இப்போ என்னொன்று பார்ப்போம். சரி, இப்போ இது இருக்கட்டும். இப்போ இப்போ கூட ஒரு சர்ச் மாதிரி, இப்போ கூகுள் சர்ச் மாதிரி ChatGPT-யில் போய் கேள்விகள் கேட்கறது, தபால் எழுத சொல்கிறது, சின்ன பயத்துக்கு ஐடியா சொல்கிறது, அப்படி சொல்கிறத வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட வேலையில் செய்ய ஒரு டூல் மாதிரி பயன்படுத்தலாம். இன்னும் ஒன்று இருக்குது, ஓப்பன் ஏஐ அண்டு இருக்குது. இப்போ நான் காட்டுறேன். இப்போ OPEN AI அண்டு கூகுளில் போட்டால் இப்படி வேணும். ஓப்பன் ஏஐ எல்லாம் ஒன்றோடைய ஒன்று தொடர்பு உள்ளதான். தெரியும். அப்போ ஏன்னா இப்போ சில எல்லாத்துக்கும் இப்போ சைன் அப் பண்ணணும் அப்படி எல்லாம் வருது. தெரியும். அப்போ அதுவும் இதுன்ற ஒரு இதுதான். அதில் போய் ஸ்டோரிஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கும். சரியா? சரி, இப்போ நாங்கள் இன்னொன்று பார்க்குறோண்டா, அப்போ அதில் இந்த வொக்காபுலரி அப்படி இப்படின்னு கணக்கு செய்யலாம். இப்போ இன்னொன்று சொல்லலாம், டிரான்ஸ்லேட் ஏஐ பயன்படுத்தி நீங்கள் மொழிபெயர்க்கணும் என்றால் இந்த ஓப்பன் எல் என்று ஒன்று இருக்குது, ஓப்பன் டிரான்ஸ்லேட் என்று இப்படி இருக்குது. சரியா? இப்போ இதில் நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் செய்கிற மாதிரி இங்கே ஏஐ பயன்படுத்தி சில மொழிபெயர்ப்புகளை செய்யலாம். அப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யலாம், ஆனால் வரிக்கு வரி நீங்கள் அதை சரிபார்த்து பிறகு மாற்றங்களை செய்து நீங்கள் என்று எடுக்கணும். இது அப்படியே எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அது சரியாக அமையாது. ஆனால் இது மாறிக்கொண்டு போகுது நாளுக்கு நாள். இது இந்த இப்போ எப்படி வாய்ஸ் ரெகக்னிஷன் செய்யக்குள்ள 50% கூடிக்கொண்டு போச்சோ அது மாதிரி இதுவும் கூடிக்கொண்டு போகுது. ஆனாலும் அதை இப்போ கூடும், எவ்வளவு கூடினாலும் அதை நீங்கள் மீண்டும் பார்த்து தண்ணணும். சரி, அப்படித்தான் இல்லையென்றாலும் அப்படி நீங்கள் இப்படியே எடுத்து சொல்கிறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அதை டிக்ளேர் பண்ணணும். இது ஏஐ தான் முழுக்க ட்ரான்ஸ்லேட் பண்ண, நான் ஒன்றும் செய்ய இல்லையென்று. அப்படியான இதுகள் இருக்குது. அப்போ ஓப்பனில் பயன்படுத்தி நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு இப்போ பார்ப்போம், இதை போய் சிங்களன்னு போடுவோம். சிங்களீஸ் இங்கே பாருங்க, சிங்களீஸ். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை இப்போ இதில் போய் ஆனால் மொழி படிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நிறைய ஏஐ டூலை பயன்படுத்துங்க மொழி பயன்படுத்துறது, மொழியை படிக்கிறதுக்கு கன மொழிகளை படிக்கலாம். சரியா? இங்கே பாருங்க, கீழே போனால் எல்லாம் காசு, ஓரளவுக்கு தான் செய்ய விடும். ஒரு கொஞ்சம் செய்தோடனே அது பிறங்கால காசு இருந்தால் தான் செய்யலாம். அதோட 1500 சொல்லுக்கு மேலே நீங்கள் செய்ய இயலாது. அப்படி எல்லாமே இருக்கு. அது கொஞ்ச நாள் போய் இது முழுக்க காசாக வந்துடும். என்றால் அதுக்கு பயன்பாடு அப்படி இருக்கிற வழியா. இங்கே பாருங்க, வெல்கம்த்துக்கு நீங்கள் இதை காப்பி பண்ணி போட்டால் சரி. சரியா? மற்றது இந்த உச்சரிப்பை கூட படிக்கக்கூடிய இருக்கும், சில ப்ரொனன்சியேஷன் அங்கே வரும். இப்போ நீங்கள் ஸ்பீச் என்று போடுங்க, போட்டால் ஸ்பீச் என்று போட்டுவிட்டு
அப்போ ஆடியோண்ட போட்டுட்டு அதை அதிൻ്റെ ஸ்பீச்சை மற்ற லாங்குவேஜில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். அப்படி எல்லாம் இருக்குது. சரியா? அப்போ மொழிபெயர்ப்பு செய்து பார்க்கலாம். ஓரளவுக்கு தான் ஃப்ரீயாக செய்யலாம், பிறகு காசு. ஆனால் முழுக்க முழுக்க சரி என்று எடுக்காமல் நீங்களும் சரி பார்த்து செய்யலாம். டிரான்ஸ்லேஷனுக்கு கன விதமான கூகுள் டிரான்ஸ்லேட்டே இப்போ செய்யும். கூகுள் டிரான்ஸ்லேட்டிலும் அந்த இது வந்து கூடிக்கொண்டு போகுது. இன்றைக்கு ஒரு ஏஐ பற்றி ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் கிடைச்சிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கும். அடுத்த வந்து ஏஐ பயன்படுத்தி ChatGPT போய் நீங்கள் சில கேள்விகளை கேட்கலாம், தேடலாம், தபால் எழுதலாம். இதுகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னா தமிழ்லையும் இருக்கலாம், கதைகள் தேடலாம், பாட்டுகள் கேட்கலாம் என்று. அதே மாதிரி சின்ன மொழிபெயர்ப்பும் செய்யலாம் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டிலும். பாருங்க, கூகுள் டிரான்ஸ்லேட். அப்போ நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் ஏஐ இல்லையான்னு கேட்டால் கூகுள் டிரான்ஸ்லேட் தொடங்கோக்கே அதே தான். ஆனால் அது கூட கூட நுண்ணறிவு கொண்டு விருத்தி பெற்று இப்போ நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் பயன்படுத்துறதுக்கும் 10 வருஷத்துக்கு மேல் பயன்படுத்தினாக்க நீங்கள் வித்தியாசம் பார்ப்பீங்க. கொஞ்சம் கூட சரியாக கொண்டு வருது. ஆனால் இன்றைக்கும் அதை முழுக்க முழுக்க தங்க முடியாது. அப்போ கூகுள் டிரான்ஸ்லேட் கூட அதே தான். சரியா? அதே கூகுள் டிரான்ஸ்லேட் நாங்கள் எப்பயோ பயன்படுத்த தொடங்கினாலும் அதிൻ്റെ இங்கேயும் வந்து நீங்கள் அந்த ஸ்பீச் இதெல்லாம் செய்யலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்லையும் இங்கே வேறும் வாய்ஸ் இதெல்லாம் இருக்குது. டிரான்ஸ்லேட் பை வாய்ஸ் அண்டு இருக்குது. இங்கே டிரான்ஸ்லேட் பை வாய்ஸ் அண்டு இருக்குது. அதில் ஒன்றை போட்டுட்டு இதில் வந்து நான் இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டை பயன்படுத்துகிறேன்னா தமிழ்ன்னு போடுவோம். இங்கே வந்து ஒரு சொல்லை டைப் பண்ணுவோம், இங்கிலீஷ் சொல்ல. ரைட். அப்போ இங்கே வளர்ச்சி, டெவலப்மெண்ட், வளர்ச்சி என்று சொல்லுது. சரியா இருக்கு. சரியா? இப்போ நீங்கள் வளர்ச்சி, இங்கே அது இந்த தமிழ் இங்கிலீஷ் development, அப்போ நீங்கள் ப்ரொனன்சியேஷன் படிக்கலாம். இந்த கூகுளை வச்சுக்கொண்டு, கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சுக்கொண்டே நீங்கள் ப்ரொனன்ஸ் படிக்கலாம். இப்போ நாங்கள் இதை போய் தமிழுக்கு சிங்களத்துக்கு கொண்டு வருவோம். சிங்களத்தான இல்லை, இங்கே சிங்களம். ரைட். இப்போ நான் டெவலப்மெண்ட் என்று போட்டுட்டு பாப்பம் என்ன சொல்லுதுண்டு. സംവർദ്ധനെ സംവർദ്ധനെ சரியா? அப்போ இப்படி நீங்கள் வேறு வேறு மொழிகளை படிக்கலாம். கூகுள் டிரான்ஸ்லேட்டை வச்சுக்கொண்டே படிக்கலாம். அதே தான். அதே இல்லை என்று யோசிக்காங்க. அதுவும் ஏஐ தான். ஆனால் ஏஐ இது வந்து இப்போ ஏஐ இந்த தொழிற்பாடு தான் இதெல்லாம். இப்போ எங்களோட சூமில் கூட எனக்கு ஏஐ வருது. நான் அதில் நாங்கள் கூட பார்க்கலாம். சரி, நான் இப்போ ஸ்டாப் ஸ்க்ரீன் சேவ் பண்ணிட்டு உங்களோட உரையாடலுக்கு வரேன். ரெக்கார்டிங் அனுப்பாட்டுறேன்.